ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ரிவிஷன் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகேவா ரெண்டுமே முடிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்னி சுவாலஜி ஓகேவா இது ரெண்டுமே ஒரே வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். இப்போ 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பயாலஜி அதாவது உயிரியல், அதில் பாட்னி சுவாலஜி அப்படின்ட்டு ரெண்டு பிரிவு இருக்கும். அது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜெனிரா பிளான்டம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பெந்தம் மற்றும் ஹிக்கர் ஓகேவா. இந்த தாவர வாழும் உலகம் இது தொடர்பாக 6 to 10th இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கும். பழுப்பு பாசியில் சேமிக்கப்படும் உணவு எது அப்படின்னா குளோரிடியன் ஸ்டார்ச் ஓகேவா. அகர் அகர் என்ற பொருள் எடுக்கப்படும் பாசி எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா ஜெலிடியம். பூஞ்சைகளினுடைய சேமிப்பு பொருள் என்ன அப்படின்னா கிளைகோஜன். வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படும் தாமரம் வந்து பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவரம். பூஞ்சைகளின் செல்சுவர் எதால் ஆனதுன்னா கைட்டின். இது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்பாங்க. பாசைகளின் தாவர உடல் தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. மாமரத்தின் இருசொற் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சிபேரா இண்டிகா. சர்க்கரை பாகுவிலிருந்து ஆல்கஹாலை தயாரிக்க உதவும் நொதி வந்து பார்த்தீங்கன்னா சைமெஸ், அதுக்கப்புறம் இன்வெர்டேஸ் ஓகேவா. சைமெஸ் இன்வெர்டேஸ். கனிகள் உருவாவாத தாவரம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜிம்னோஸ்போர் ஓகேவா. திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பழுப்பு லேமினேரியா பாசியிலிருந்து பெறப்படும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அயோடின். முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரம் எது அப்படின்னா டெரிடோபைட் ஓகேவா. ஒரு விதை தாவரங்களில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எதன் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னா காற்றின் மூலம். வலி நிவாரணியாக பயன்படும் தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனஸ். ஆஸ்துமாவிற்கு மருந்தாக பயன்படும் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா எபிரிடியன் என்ற ஆல்கலாய்டு எபிட்ரா. எந்த தாவரத்தின் காய் செரிமானத்தையும் சீதபேதியும் சரி செய்யும் அப்படின்னா வில்வம். குப்பை மேனியின் தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னா அகாலிஃபா இண்டிகா. மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல். சொலனம் ட்ரைலோபேட்டம் என்ற பெயருடைய தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை ஓகேவா. அடுத்து பாருங்க, மூல நோய்க்கு மருந்தாக பயன்படுவது வந்து சோற்று கற்றாழை ஆலோவேரா. இளைஞர்களிடம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் பூஞ்சை இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க கிளாவிஜெப்ஸ் பர்பூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் என்ற எரிபொருளை தரும் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனம் ஓகேவா. புஞ்சைகளின் கூட்டுயிர் வாழ்க்கை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைவால் எனப்படுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகோசிட்டம். குளோரெல்லா என்ற பாசி உருவாக்கும் புரதம் வந்து பார்த்தீங்கன்னா தனிசெல் புரதம் ஓகேவா. பூஞ்சைகளின் இலைகளின் உட்கருக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது சீனோசைட்டிக் மைசிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களில் உண்டாகும் பூஞ்சை நோய் வந்து பார்த்தீங்கன்னா படர்தாமரை, பொடுகு, சேற்றுப்புண். வேர்க்கடலின் டிக்கா நோயை உருவாக்கும் பூஞ்சை செர்கோஸ்போரா பெர்சனோட்டா. மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெனிசிலின். அடுத்து பாருங்க, முள்ளங்கியில் வெண்துரு நோயை உண்டாக்கும் பூஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்புகோ கேண்டிலா. இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பர்ட் பாகின். வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டிஸ் பைரமிஸ் டி கேண்டேல். ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரை, மா, வேம்பு. இதே சல்லிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். வேரில் உணவை சேமிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட். அடுத்து பாருங்க, தண்டில் உணவை சேமிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி. தாமரை நீரில் மிதக்க காரணம் இலைக்காம்பில் காற்று இடைவெளி அதிகம் உள்ளதால். உலகின் ஓட்டு தேவையை அதிக அளவு நிவர்த்தி செய்வது அமேசான் காடு, அதுதான் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. உலகத்தினுடைய நுரையீரல். உலக வாழிட நாள் வந்து அக்டோபர் முதல் திங்கள் கிழமை. மணற்குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் வந்து பார்த்தீங்கன்னா தார் பாலைவனம். அதிக புற்கள் காணப்படும் பாலைவனம் வந்து பார்த்தீங்கன்னா சவானா. ஆண்டுக்கு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் நிலப்பரப்பில் பாலைவனத்தினுடைய சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% ஓகேவா. அடுத்து பாருங்க, சிற்றிலைகள் பட்டு கம்பிகளாக காணப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பட்டாணி ஓகேவா, லத்திரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோணமுற்று பட்டு கொம்பியாக மாற்றமடைவது வந்து பாகற்காய். காகித பூவின் தாவரவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா போக்கேன் வில்லா. இலைத்துளையின் முக்கிய பணி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. புவிப்பரப்பில் எவ்வளவு சதவீதம் நீர் இருக்குன்னா கிட்டத்தட்ட 70%. இலையின் மாறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா முட்கள். ஊன்றுதல் உறிஞ்சுதலை செய்யும் தாவர பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர். பின்னுக்கொடிக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பட்டாணி.
தண்டில் இலை உருவாகும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கணு அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டோரியா அமசோனிக்கா தாவர இலையின் விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். காக்டஸ் என்ற தாவரத்தில் நீரை சேமிக்கும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தண்டு. தூதுவளையின் இருசொற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா செலனம் ட்ரைலோபேட்டம். புளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ரோடோஃபைசி. கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வால்வாக்ஸ். உண்ணத்தகுந்த காளான் வந்து அகாலிகஸ். மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியோபைட்டுகள். முதல்நிலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு டெரிடோபைட்டு. நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலார் திசு தாவர உடலம் எதில் இருக்கும் அப்படின்னா டெரிடோபைட்டில் வந்து இருக்கும். இருசொற்பெயரிடும் முறையை அறிமுகம் செய்த வருடம் வந்து 1623. பெனிசிலின் நேட்டோட்டம் என்ற உயிர் எதிர் பொருள் எடுக்கும் புஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின். வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாமினேரியா. செர்கோஸ்போரா பெர்சனோட்டா உண்டாக்குவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா நோய். ஸ்பாக்னம் என்ற தாவரத்தில் இருந்து கிடைக்கும் நிலக்கரி வகை வந்து பார்த்தீங்கன்னா வீட். இளைஞர்களிடம் மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தும் பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கிளாவிஜெப்ஸ் பர்பூரியா. அடுத்து 2வது லெசன் விலங்குலகம். அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா போலிக்கால்கள். ஒரு செல் உயிருக்கு எடுத்துக்காட்டு அமீபா யூக்ளினா பாரமிசியம். மீனின் சுவாச உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா செவில்கள். பல்லிகள் தரையில் நடப்பதற்கு உதவக்கூடிய உறுப்பு வந்து வலைநகங்கள். தன் திமில்களில் கொழுப்பை சேமிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம். பறவை பறக்கும் போது திசையை மாற்ற உதவும் உறுப்பு எது அப்படின்னா வால். எந்த பறவையின் இறகுகள் சூரிய ஒளியை ஈர்க்கும் தன்மை உடையது அப்படின்னா பென்குயின். நீர் மற்றும் நிலத்தில் வாழ்பவை எது அப்படின்னா தவளை இருவாழ்வி. எப்போதும் நீர் அருந்தாத விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்காரேலி. பாரமிசியத்தின் இடப்பெயர்ச்சி உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறு இழை. யூக்ளினாவோட இடப்பெயர்ச்சி உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கசை இழை. கோடை உறக்கத்தில் ஈடுபடக்கூடிய விலங்கு நத்தை. குளிர்கால உறக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆமை. பாலைவன கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம். இருமை பார்வை உடைய வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள். தவளையின் சுவாச உறுப்புகள். இளம் உயிர் வந்து செவுள்ள சுவாசிக்கும். முதிர் உயிர் வந்து தோல் வாய்க்குழி நுரையீரல் வழியாக என்ன பண்ணும் சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். பல்லியின் சுவாச உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு. அதே மாதிரி மலர் வந்து செங்காந்தல் மலர். ஓகேவா. தமிழ்நாடு மாநில பறவை மரகத புறா. மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனை மரம். ஓகேவா. அதே மாதிரி மாநில பழம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம். வகைப்பாட்டியலுடைய அடிப்படை அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றினம். உயிரினங்களை முதலில் பேரினம் சிற்றினம் என பிரித்தவர் வந்து கரோலஸ் லினியஸ். உடற்குழி அற்றவை வந்து பார்த்தீங்கன்னா நாடாப்புழு. பொய்யான உடற்குழி கொண்டவை வந்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழுக்கள். உண்மையான உடற்குழி கொண்டவை மண்புழு தவளை. அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ். உருளைப்புழுவை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்காரி லும்ப்ரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டினியம் சோலியம் அப்படின்னா நாடாப்புழு. இது வந்து அறிவியல் பெயர். ஓகேவா. மண்புழுவின் விலங்கின பெயர் வந்து பார்த்தீங்கன்னா லாமிடோ மாரிட்டி. கரப்பான் பூச்சியினுடைய விலங்கின பெயர் வந்து பெரிப்ளான்டா அமெரிக்கானா. மனித விலங்கின பெயர் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். ஓகேவா. நம்மள ஹோமோ சேப்பியன்ஸாக சொல்லுவாங்க. துளை உடலிகளில் உள்ள துளையின் பெயர் வந்து ஆஸ்டியா. நிமிட்டோசைட்டுகள் என்ற கொட்டும் செல்கள் காணப்படும் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா குழியுடலிகள். குழியுடலிகள் என்பவை ஹைட்ரோ ஜெல்லி மீன். இருபால் உயிர்களுக்கு உதாரணம் கல்லீரல் புழு நாடாப்புழு. யானைக்கால் நோயை உண்டாக்கும் உயிரினம் அஸ்காரிஸ் உச்சேரியஸ் உருளைப்புழுக்கள். வலைதசை புழுக்களின் ஈரப்பசை மிக்க உரை கியூட்டிகள். இருபக்க சமச்சீர் மூவடுக்கு உண்மையான உடற்குழி உறுப்பு மண்டலம் உள்ள முதல் உயிரி மண்புழு. சென்டிஃபீட் பூரான் என்பதற்கு 100 காலிகள் என்று பொருள். ஆர்த்தோபோடா என்பது கணுக்காலிகள். திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலார் அமைப்பு காணப்படும் தொகுதி முட்டோலிகள். தட்டைப்புழுக்களின் கழிவு நீக்கம் செய்யும் உறுப்பு வந்து தொடர் செல்கள். மீன்களின் மேல் புற ஒட்டுண்ணியாக வாழ்க்கை நடத்துபவை எது அப்படின்னா ஹேக்மின் லாம்ப்ரா. குருத்தெலும்பு மீனுக்கு உதாரணம் வந்து சுறா ஸ்கேட்ஸ். உலகின் மிகப்பெரிய இருவாழி வந்து சாலமண்டர் ஹாண்ட்ரியஸ் டாவியன்சி. அடுத்து பாருங்க. முதுகெலும்பு உடைய விலங்குகளில் மிகப்பெரியது ராட்சத திமிங்கலம். தாய்சை இணைப்பு திசு உள்ள ஒரே தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலூட்டிகள். முதுகெலும்புகளில் முதலில் தோன்றிய வெப்ப ரத்த உயிரி வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள். பறவைகளின் முன்னங்கால்கள் டேஷாக உருமாறி உள்ளன ரக்கைகளாக. அடுத்து பாருங்க. பறவைகளின் நுரையீரல்களில் காணப்படுவது காற்றறைகள். பறவைகளின் எலும்புகளில் காற்றறைகள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. கடலில் மட்டும் வாழும் உயிரினம் எதுனா முத்தோலிகள்.
குளிர் ரத்த விலங்கு எது அப்படின்னா மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன. மண்டையோடற்ற உயிரி வந்து எகாரினியா. குழல் போன்ற உணவு குழலை உடையது அஸ்காரிஸ், உருளைப்புழு. மெல்லுடலில் காணப்படும் சுவாச உறுப்பு டினிடியா. ஓகேவா. இருவாழ்விகளின் லார்வா தலைப்பிரட்டை. தடையற்ற ஓகேவா தாடையற்ற முதுகெலும்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாம்பிரோ. அடுத்து ஒரு முக்கியமான லெசனு உடல் நலம் சுகாதாரம். இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. உடலுக்கு ஆற்றல் தருவது, உடல் செல்களை பாதுகாப்பது கொழுப்புகள். உடல் வளர்ச்சிக்கு உதவுவது புரதம். அதிக அளவு புரதம் உள்ள ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸு. நீரில் கரையக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்பாங்க, விட்டமின் பிசி. அதே மாதிரி கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏடிஇக்கு. சூரிய ஒளி விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா டி. வலுவான எலும்புகள், பற்கள் உருவாக காரணமான தாது உப்புகள் வந்து கால்சியம். சிட்ரஸ் வகை பழங்களை உண்பதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்தலாம் என்றவர் ஜேம்ஸ் லிண்ட். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவற்றில் முளை கட்டுவதை தடுக்கும் முறை கதிர்வீச்சு முறை. மத்திய அரசின் உணவு மற்றும் கலப்பட சட்டம் 1954 இயற்றப்பட்டது. தைராய்டு சுரப்பி செயல்பட தேவையான சத்து வந்து பார்த்தீங்கன்னா அயோடின். தொழிற்சாலையில் உற்பத்தி பொருளுக்கு கட்டாயம் வழங்கப்படும் முத்திரை ISI. தசைப்பிடிக்கு காரணமான ஊட்டச்சத்து சோடியம். தசை சோர்வு ஏற்பட காரணமான சத்து குறைபாடு பொட்டாசியம். ஓகே. ISI அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FEOனா ஃபுட் ப்ராசஸ் ஆர்டர். அக்மார்க் அக்ரிகல்ச்சர் மார்க்கிங். ஓகேவா. FCI அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா. குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படும் புரத குறைபாட்டு நோய் குவாஷியர். ரெட்டினால் என்று அழைக்கப்படக்கூடிய விட்டமின் ஏ. விட்டமின் ஈயோடைய வேதிப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டோகோபெரால். இரத்தப்போக்கு காரணமாக குறைபாட்டு விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, ரத்தம் உறையாமை. நிக்டலோபியா மாலைக்கண் நோய் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும். மனித உடலின் உயிர் வேதி வினைக்கு தேவைப்படும் மூட்டப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்கள். அதிக அளவு விட்டமின் சி காணப்படக்கூடிய பொருள் வந்து நெல்லிக்கனி. பாஸ்பரஸ் தாது குறைபாட்டால் உண்டாக்கும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமலேசியா. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. வாந்தி எடுத்தல், வயிற்றுப்போக்கை நீக்கும் உப்பு கரைசல் ORS, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட காயங்கள் உண்டாகும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனஸ் கக்குவான். அசுத்தமான நீரால் பரவும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா காலரா. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக RNAவை பெற்றிருந்தால் அது ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்களுக்கு அயோடின் சத்து குறைபாட்டால் வரும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா காய்டர். மங்கலான கண் பார்வை ஏற்பட காரணமான விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. முருங்கை இலையில் உள்ள விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி இருக்கு. அடுத்து செல் உயிரியல், ரொம்ப முக்கியமான லெசன் தான் இதுவும். உயிரினங்களின் அடிப்படை செயல் அலகு எது அப்படின்னா செல். நுண்ணோக்கியால் மட்டும் காணப்படுவது ஒரு செல் உயிரினம். ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கு உருவான செல்களின் தொகுப்பு திசு. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. புரோட்டீனை ஒன்றிணைப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரிபோசோம். செல்லுக்கு ATPயை வழங்கும் நுண்ணுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. விலங்கு செல்களில் மட்டும் காணப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். தாவர செல்லிற்கு வடிவத்தை தருவது செல்லுலோஸ். சைட்டோசாலில் உள்ள ஜெல்லி போன்ற நீரின் அளவு 70 to 90% இருக்கும். சூரிய ஒளி ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றுவது வந்து பச்சையம். ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றுவதன் விளைவு காய் கனியாக என்ன பண்ணும் மாறும். விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் செவ்வு. செல் பகுப்பிற்கு உதவு வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. முதிர்ந்த இரத்த செல்களில் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. சைட்டோபிளாசம், உட்கரு இரண்டும் சேர்ந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் தற்கொலை பை வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோமு. செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. உட்கருவில் உள்ள முக்கிய பொருட்கள் நியூக்ளியோலிஸ், குரோமேட்டின், உடல். செல்லின் முதன்மை செரிமான பகுதி வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோமு. செல்லின் நொதிகளை சுரக்கும் நுண்ணுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோல்கை உறுப்புகள். செல்லுக்கு வெளியே உயிரற்ற துகள்களாக காணப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ். செல்லில் கடத்து கால்வாய் என்பது என்டோபிளாச வலைப்பின்னல். அடுத்து பாருங்க மனித உறுப்பு மண்டலம். மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குவது வந்து அச்சு சட்டகம். மனித உடலின் மிக சிறிய எலும்பு எது அப்படின்னா அங்கவாடி, உள்காது எலும்பு. மனித எலும்பு கூட்டில் இதயம், நுரையீரலை பாதுகாப்பது வந்து பார்த்தீங்கன்னா விலா எலும்பு கூடு. செரிமானத்தின் பிரதான உறுப்பு எது அப்படின்னா இரைப்பை. உணவு குழலின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா
9 மீட்டர். சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ். பித்த நீர் உற்பத்தியாகும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல். அதிக அளவு ஓட்டுவை உள்வாங்கி அதிக அளவு CO2வை வெளியிடும் நிகழ்வு கொட்டாவி விடுதல். ஓகேவா, கருஞ்சிவப்பு. ஓகேவா, கொட்டாவி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரைகளின் நிறம் என்ன நிறம் அப்படின்னா கருஞ்சிவப்பு. நுரையீரலில் இருந்து ரத்தத்தை இடது ஏற்றியத்திற்கு எடுத்து செல்வது நுரையீரல் சிரை. நினைவாற்றல் ஞாபக சக்தியின் உறைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை. கண்ணின் முக்கிய பகுதி கார்னியா, ஐரிஷ், கண்மணி, பியூப்பிள். ஓகேவா, சரியான உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னா தோல். மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி அண்ட் பீனியல் சுரப்பிகள். சிறுநீரகத்தின் செயல் அலகு வந்து பார்த்தீங்கன்னா நெப்ரான். மூளையின் சாம்பல் நிற பகுதியில் உள்ள நீரின் அளவு 85%. உடல் திரவத்தின் வேதியியல் கூட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்கள். மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு வந்து பார்த்தீங்கன்னா உதரவிதானம். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு வந்து நுரையீரல். மனித உடலின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தோல். நாளமில்லா சுரப்பி சுரக்கும் வேதிப்பொருட்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஹார்மோன். இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மஞ்சை. மனித உடல் கழிவுகளை கடத்துவது வந்து பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்ட மண்டலம். ஓகே, வரிசைப்படுத்துவோம். வாய், அதுக்கப்புறம் தொண்டை, அதுக்கப்புறம் உணவு குழல், இறப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், மலவாய். இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த உணவு பாதை எப்படி வந்து செல்லுது அப்படின்றது தான் இங்கே வரிசைப்படுத்தியிருப்பாங்க. குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்ட உறுப்பு வந்து மூச்சுக்குழல். விலா எலும்பு கூட்டில் உள்ள எலும்பு வந்து 12 இணை எலும்புகள். உடலுக்கு வடிவம் தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் தான். நாளமில்லா சுரப்பிகளின் நடத்துனர் எது? பிட்யூட்டரி, தலைமை சுரப்பி. உதரவிதானம் சுருங்கி விரியாமல் இருந்தால் ஏற்படும் நிகழ்வு இறப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, முக்கியமான லெசன் நமது சுற்றுச்சூழல். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிப்பது வந்து உற்பத்தியாளர்கள். உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்துள்ளவை நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாவர உண்ணிக்கு எடுத்துக்காட்டு பசு, மான், ஆடு, எலி. ஊன் உண்ணிக்கு எடுத்துக்காட்டு தவளை, ஆந்தை. அணுத்துண்ணிக்கு எடுத்துக்காட்டு மனிதனும் காகமும். சிதைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, உஞ்சைகள். உயிரிய சிதைவுக்கு உட்படாத கழிவுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகிழிகள், உலோகங்கள், அலுமினிய பாத்திரங்கள், கண்ணாடி பாட்டில்கள். SWM அப்படின்னா சாயில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. SWMனா சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். திடக்கழிவு மேலாண்மை. அடுத்து பாருங்க, பெட்ரோல் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசு வந்து ஏற்படும். நீர் மாசுபாட்டிற்கான காரணம் சாக்கடை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், பூச்சிக்கொல்லி, உரம், திடக்கழிவு. நன்னீர் சூழ்நிலை மண்டலம் என்பது குளம், ஏரி, நதி. நில மாசுபாட்டை உருவாக்குபவை வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லிகள். கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு பசிபிக் பெருங்கடல். உணவு சங்கிலியுடைய வரிசை வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை முயல் சாப்பிடும், முயலை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும். உணவு சங்கிலியின் வரிசை. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காவை வந்து நீரில் பூச்சி சாப்பிடும், பூச்சியை வந்து மீன் சாப்பிடும், மீனை வந்து மனிதன் சாப்பிடுவோம். ஒலி மாசுபாடு ஒலிபெருக்கி. நில மாசுபாடு நெகிழி பயன்பாடு. ஒலி மாசுபாட்டின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 85 டெசிபல். ஓகேவா, திமிங்கலங்கள் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுவதற்கு காரணம் ஒலி மாசுபாடு. மனிதனின் செவிப்பாறையை பாதிப்பது ஒலி மாசுபாடு. 3R அப்படின்னா ரிடியூஸு, ரீயூஸு, ரீசைக்கிள். அடிப்படை ஆற்றல் உற்பத்தி நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள்ல. அடுத்து பாருங்க, உணவு சங்கிலி வரிசை. ஓகேவா, உணவு சங்கிலி வரிசை வந்து புற்கள், வெட்டுக்கிளி, தவளை, காகம். உணவு சங்கிலி வரிசை. அடுத்து பார்த்தீங்கன்னா தானியத்தை எலி சாப்பிடும், எலியை பாம்பு சாப்பிடும், பாம்பு மயில் சாப்பிடும். பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் மாசு ஒலி மாசுபாடு. அடுத்து பாருங்க, தாவர இனப்பெருக்கம் மற்றும் விலங்கு இனப்பெருக்கம். மகரந்த தூளின் வெளியுறை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைன். மகரந்த தூளின் உள்ளுரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டைன். ஆப்பிள், திராட்சை, பிளம் போன்ற தாவரத்தில் நடைபெறுவது அயல் மகரந்த சேர்க்கை. காற்று வழி மகரந்த சேர்க்கை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அனிமோபிலி. பூச்சி வழியாக இருந்துச்சுன்னா அது என்டமோபிலி. நீர் வழியாக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரோபிலி. விலங்கு வழி மகரந்த சேர்க்கையில் ஈடுபட்டால் அதை சூபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கருவுறுதலுக்கு பின் என்னவா மாறும் அப்படின்னா சூல் வந்து விதையாகவும், சூளுரை விதையுறையாகவும், சூல்பை கனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். விந்தகத்தை சுற்றி உள்ள நாரிழை திசு வந்து பார்த்தீங்கன்னா டியூனிகா அல்பூஜினியா. விந்தணு உருவாக்கத்திற்கு உணவூட்டம் அளிப்பது செட்ரோலிக் செல்கள். விந்து செல்லின் தலைப்பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவோம். என்டோமேரியத்தின் சுவர் தடிமனாக
மாதவிடாய் நிலை, அண்டம் விடுபடும் நிலை. கருவுற்ற முட்டையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவுற்ற முட்டை பதித்தல் நடைபெறும் நாட்கள் 6 to 7 நாட்கள். குழந்தை பிறந்த பின் 2 to 3 நாட்களில் சுரக்கும் பால் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், அதாவது சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தலைகீழ் முக்கோணம் வெளிப்படுத்தும் செய்தி சிறு குடும்பமே சீரான வாழ்வு. ஓகேவா. காண்டம் குழிவுரை லேட்டெக்ஸ் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகிறது. கருப்பையில் பொருத்தப்படும் கருத்தடை சாதனம் லிஃபஸ் லூஃப் காப்பர் டி. ஓகேவா. காப்பர் பிளஸ் பிளாஸ்டிக் சேர்ந்தது. ஆண்களின் கருத்தடை சாதனம் வந்து வாஸ் அகாடமி. தேசிய மாதவிடாய் சுகாதார நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28. பெண்களுக்கு செய்யப்படும் கருத்தடை முறை வந்து பார்த்தீங்கன்னா டியூபெக்டகாடமி அப்படின்னு தான் அது வந்து சொல்லுவாங்க. மனித நோய் மற்றும் கட்டுப்பாடு. தூக்கம் உடலுக்கும் மனதுக்கும் அவசியம். இரத்த சோகையை தடுக்கும் உணவு முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், ஈரல், பட்டாணி, பீன்ஸு, கீரைகள், பருப்பு வகைகள். தோலின் மணலின் நிறமை இழந்தால் ஏற்படுவது லுக்கோடெர்மியா. வாரிசெல்லா என்பது தட்டம்மை அல்லது சின்னம்மை. அனக்ரேஷியா என்பது பசியின்மை. உடல் வெப்பநிலை 104 ஃபாரன்ஹீட் வரை இருந்தால் அது டைபாய்டு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டர் என்பவை பூச்சிகள் மற்றும் விலங்குகள், அதாவது நோய் கடத்திகள். இளஞ்சிவப்பு கண் நோய் என்பது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் பரவும் நோய். புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது புறதிசு நோய். மரபணு நிலையால் உருவாகும் கண் நோய் வந்து வண்ண குருட்டு தன்மை, கலர் பிளைண்ட். பற்குழி உண்டாக காரணம் புகையிலை மெல்லுதல். முதலாவது என்பது நோக்கம் வலி நிவாரணம். சாளரங்களாக கருதப்படுவது கண்ணால் உலகை காண்பது. முதல் நிலை தீக்காயத்தால் பாதிக்கப்படும் பகுதி மேல்புறத்தோல். காசநோய்க்கு காரணமானது மைக்கோபாக்டீரியம். மஞ்சள் நிற சிறுநீர் வெளியேறுவது ஹெப்படைட்டிஸ் காரணம். டைபாய்டு நோய்க்கு காரணம் சால்மோனல்லா டைஃபி. மாசுபட்ட நீர் மற்றும் உணவால் பரவக்கூடிய நோய் காலரா. வகைப்பாட்டியலுடைய அடிப்படைகள். இருவாழ்வி தாவரங்கள் என்பவை பியூனேரியா, மாஸ்கல். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் அப்படின்னா கரோலஸ் லன்னியஸ். வெங்காயத்தின் இருசொல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லியம் சிபோ. நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரைசை சட்டவா. உட்கரு இல்லாத ஐந்துலக வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மொனிரா. மொலாஸ்கா என்பவை மெல்லுடலிகள். மண்புழு, அட்டை போன்றவை வலைதசை புழுக்கள். தாவரங்கள், விலங்குகள் என உயிரினங்களை பிரித்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில். குழி உடலிகள் என்பவை ஹைட்ரா, கடல் சாமந்தி, ஜெல்லி மீன்கள். வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றினம். புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 8.7 மில்லியன்கள். ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா ஆர்எச் விட்டேக்கர். விலங்குலகை புரோட்டிஸ்டுகள், புரோட்டோசோவான்கள் என அழைக்கின்றோம். புறாவின் இருசொல் பெயர் என்ன அப்படின்னா கொலம்பியா, லிபியா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான உட்கரு காணப்படும் செல் வகை யூகேரியோட்டிக் செல்கள். செல் சுவர் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு செல்கள். உயிரினங்களையும் அவற்றின் ஒற்றுமை வேற்றுமை அடிப்படையில் வகைப்படுத்துவது இருப்பிளவு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய இருசொல் பெயர் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். தாவர வகை புரோட்டிஸ்டுகள் உணவு தயாரிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. இருசொல் பெயரிடும் முறையை செயல்படுத்தியவர் வந்து கரோலஸ் லின்னியஸ். இருபால் உயிரிகள் காணப்படும் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வலைதசை புழுக்கள். இருபால் அமைப்பு கொண்ட வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலூட்டிகள். அடுத்து பாருங்க நுண்ணுயிரிகள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான். மனிதனுக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் வைரஸ் வகை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சியா. நோய் தொற்றுடைய புரத துகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியான். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரியான். காற்று நீரால் பரவும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேன்சர். இலை, தண்டு, கனிகள் சிதைவடையும். மலேரியா என்ற நோய் புரோட்டோசோவால் உருவாகும். அடுத்து பாருங்க, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம், சயனோபாக்டீரியம், நாஸ்டாக். வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அசட்டோபாக்டர் அசட்டை. பெனிசிலியம் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் 1928. அலெக்சாண்டர் பிளம்மிங். கோல் வடிவ பாக்டீரியா எதுனா பேசிலஸ். சுருள் வடிவ பாக்டீரியா எதுனா ஸ்பைரில்லா. பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவும் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கசைழைகள். அமிபிக் சீதபேதியை உண்டாக்கும் நுண்ணுயிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்டபைமா ஹிஸ்டாலிகா. பந்து வடிவ பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா காக்கை. ஒருமுனை கற்றை கசைழைக்கு உதாரணம் சூடோமோனஸ். ஈஸ்ட் செல்களின் நிலப்பறக்கம் மொட்டு விடுதல்.
அமிலத்தை விரும்பும் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அசிட்டோப்ளஸ். ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்கு காரணமான ஈக்கள் செட்கி. பழுப்பு நிற பாசிக்கு எடுத்துக்காட்டு பியூகோசாந்தியன். லினன் நூல் இழைகள் தயாரிக்க பயன்படும் புஞ்சை சோடோமோனஸ் எரிஜிசோனா. உருளைக்கிழங்கில் உண்டாகும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா பிளைட். திரவ உணவுகளை பாதுகாக்கும் முறைகளை கண்டெடுத்தவர் லூயி ஃபாஸ்டர். வைட்டமின் கே மற்றும் பி கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்வது ஏ கொலை பாக்டீரியம். டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடல். சிக்கன் குனியாவை பரப்பும் கொசு வந்து ஏடிஎஸ் ஏஜிப்டி ரெண்டுமே. எலும்பு முறிவு காய்ச்சல் என்பது டெங்கு காய்ச்சலை தான் சொல்லுவாங்க. டெங்குவை குணப்படுத்தும் தாவர இலை வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி. போலியோ நோயால் பாதிக்கப்படும் மனித உடல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம். தட்டம்மை உருவாக்கும் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருபெல்லா வைரஸ். காச நோய்க்கான தடுப்பூசி பிசிஜி பேசிலஸ் கால்மேட்டட் குயிரின். ஓகேவா. காஃபி மற்றும் தேயிலை மனம் தரும் பாக்டீரியா வந்து பேசிலஸ் மெகதீரியம். செம்மறி ஆட்டை தாக்கும் பாக்டீரியா வந்து பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். நீர்ப்புருக்கள் என்று அழைக்கப்படுவது ஆல்கா. பல செல்லால் ஆன பாசி வந்து சார்கசம். போலிக்கால்கள் மூலம் நகரும் புரோட்டோசோவா வந்து பார்த்தீங்கன்னா சூடோபோடியா. குளிர்பானங்களை நொதிக்க செய்யும் பாக்டீரியா வந்து சாக்ரோமைவிஸ் செரிவியா. பறவை காய்ச்சலை உண்டாக்கும் வைரஸ் H5N1. நிணநீர் மண்டலத்தை தாக்கும் நோய் பிலேரியா. கழிவுப் பொருட்களை சுத்திகரிக்கும் பாக்டீரியா மெத்தனோபாக்டீரியா. தாவர வேர்களை பாதுகாக்கும் புஞ்சை ட்ரைகோடெர்மா. ஓகேவா. எய்ட்ஸ் உருவாக காரணமான வைரஸ் வந்து ரெட்ரோ வைரஸ். ஸ்வைன் புளூ என்பது பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சிபிலிஸ் என்ற பாலியல் நோயை உண்டாக்கும் பாக்டீரியா ட்ரிப்டிமோனிமா பாலிடம். குழந்தைகளுக்கு 4 to 6 வயதுகளில் போடப்படும் தடுப்பூசி டிடி டிப்தீரியா டெட்டனஸ். பிளாக் நோயை கட்டுப்படுத்தும் மருந்து ஸ்ட்ரெப்டோமைசின். அடுத்து பாருங்க தாவர உலகம். தூதுவளையின் இருசொல் பெயர் செலனம் ட்ரைலோபேட்டம். புளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ரோடோஃபைசி. கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வால்வாக்ஸ். உண்ணத்தகுந்த காளான்கள் வந்து அகாரிகஸ். மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் பிரயோபைட்டுகள். முதல்நிலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு டெரிடோபைட்டு. நன்கு வளர்ச்சி அடைந்த வாஸ்குலர் திசு தாவரம் வந்து டெரிடோபைட்டு. பெனிசிலியம் என்ற உயிர் எதிர்ப்பு பொருள் எடுக்கப்படும் புஞ்சை பெனிசிலியம். ஜெனிரா பிளான்டம் என்ற நூல் வந்து வெளியிட்டது ஏன்னா பெந்தம் மற்றும் ஹீக்கர். பழுப்பு பாசியின் வகுப்பு பேயோபைசியா. அகர் அகர் என்ற பொருள் எடுக்கப்படும் பாசி ஜெலிடியம். பூஞ்சையினுடைய சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன் எண்ணெய். சைலம் புளோயம் காணப்படாத தாவரம் எது அப்படின்னா பிரயோபைட்டுகள். வலைப்பின்னல் நரம்பு அமை வந்து இருவித்தலை தாவரங்கள் வந்து காணப்படும். பூஞ்சையின் செல் சுவர் கைட்டின் என்ற பொருளால் ஆனது. பிரயோபைட்டுகளை நன்கு வளர்ச்சி அடைந்தவை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கள். தாவர உடல் வேர் இலை தண்டு என வேறுபடுத்த இயலாத அமைப்பு தாலஸ். மாமரத்தின் இருசொல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சிபேரா இண்டிகா. வைட்டமின் பியை உருவாக்கும் புஞ்சை ஆஸ்பியா கோஸ்பி எரிமோதிசியம் ஆஸ்பியா. வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் அனபினா. லாமினேரியா என்ற பழுப்பு பாசியிலிருந்து கிடைப்பது அயோடின். புரதத்தை உற்பத்தி செய்யும் பாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா குளோரெல்லா ஃபைரோலினா. பூஞ்சைகளின் உடலம் ஹைப்பா என்ற இழைகளால் ஆனது. டெரிடோபைட்டுகளின் இனப்பெருக்க முறை ஸ்போர்கள் மூலம் நடைபெறும். மூட்டு வலி நிவாரணமாகவும் வண்ணப்பூச்சி தயாரிக்க பயன்படும் தாவரம் ஃபைனஸ். சுவாச கூளாறு ஆஸ்துமா மருந்தாக பயன்படக்கூடிய தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்டு எபிட்ரா. குப்பை மேனி அகாலிஃபா இண்டிகா. தோல் கொப்பளம் வயிற்றில் உள்ள உருளை புழுக்களை அழிக்கும். வில்வம் எகில் மார்மிலேஸ் சீதபேதி செரிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக்கும். கீழாநெல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் வீக்கத்தை சரி செய்யும். மஞ்சள் காமாலை நோய்க்கான சிறந்த மருந்து. தூதுவளை செலனம் ட்ரைலோபேட்டம் இருமல் சளி ஆஸ்துமாவுக்கு வந்து பயன்படும். சோற்று கற்றாழை ஆலோவேரா வந்து மூல நோய் தோல் அழிச்சி வயிற்று புண்ணுக்கு வந்து மருந்தாக பயன்படும். வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் பாசி லாமினேரியா. செர்கோஸ்பேரா பெர்சினேட்டா உண்டாக்குவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா நோய். ஸ்பாக்னம் என்ற தாவரத்திலிருந்து கிடைக்கும் நிலக்கரி வகை வந்து பார்த்தீங்கன்னா பீட்டு. இளைஞர்களிடையே மாய தோற்றத்தை உருவாக்குவது கிளாவிஸ் ஜெப்ஸ் பர்பூரியா. விலங்குலகம்.
இல்லை, விலங்குகளின் இயக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூளையை பாதுகாக்கும் மண்டையோட்டின் ஒரு சிறிய பகுதி கிரானியம், 8 எலும்புகள் வந்து அதில் இருக்குது. மனித உடலுக்கு கட்டமைப்பு மற்றும் கடினம் போன்றவற்றை வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கூடு. அசையும் மூட்டிற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ்முட்டி. மனித உடலில் உள்ள விலா எலும்புகள் 12 ஜோடிகளை கொண்டது. மனித முதுகெலும்பில் உள்ள முதுகெலும்புகள் 30. மண்டையோட்டில் உள்ள எலும்புகள் வந்து 22. கண் பார்வையை அகலமாக்குவது வந்து ரேடியஸ் தசை. அசையா மூட்டுக்கு உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையோடு. வெளிப்புற காதினை தாங்கும் எலும்பு வந்து குருத்தெலும்பு. தசைகள் எலும்புகள் இல்லாத உயிரினம் வந்து மண்புழு. மனித இயக்கத்திற்கு உதவுவது எலும்புகள் மற்றும் தசைகள். திசுக்கள், எலும்புகள் இவற்றுக்கிடையே உள்ள விரைப்புத்தன்மையுடைய பட்டை திசு வந்து தசைநார்கள். உடலுக்கு வடிவத்தை தருவது தசைகள். மூட்டுகளின் இயக்கத்திற்கு உதவுவது தசை நாண்கள். தோள்பட்ட வளையம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகளில் சேமிக்கப்படும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ். கழுத்தெலும்புகள் வந்து 7, மார்பெலும்பு வந்து 12, இடுப்பு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா 5. வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டவை முள்ளெலும்புகள். விலா எலும்புகளில் 11 மற்றும் 12வது ஜோடி எலும்பு வந்து பறக்கும் எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மீன்கள் நீந்தும் போது திசையை மாற்ற உதவுவது காடல். வால் துடுப்புக்கு பேர் என்ன? காடல். மண்புழு ஊர்ந்து செல்ல பயன்படும் நீச்சி சீட்டோ. கரப்பான் பூச்சியில் உள்ள கால்கள் 3 ஜோடி இணை கால்கள். எலும்புகளுடன் இணைக்கப்பட்ட தசை வரி தசை. இரத்த நாளம் மற்றும் கருவிழி போன்றவற்றில் காணப்படுவது வரியற்ற தசை. ரோமம் போன்ற நீச்சிகளால் ஏற்படும் இயக்கம் சிலியரி இயக்கம். மனித எலும்பு கூட்டின் மிக நீளமான வலிமையான எலும்பு பீமர். கால்முட்டியின் தொப்பி போன்ற அமைப்பு வந்து பட்டெல்லா. எலும்பு தசையை இணைக்கும் இறை நான்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்மெண்ட். குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வு, மூட்டுகளில் சினோவியல் திரவம் இல்லாத நிலை, மூட்டுகளின் அழிச்சு. மூட்டு வீக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமான அமிலம் யூரிக் அமிலம். மூட்டு வீக்க அதிக வேலை செய்யும் தசைகள் காணப்படும் இடம் கண்கள். இதயம், கல்லீரலை பாதுகாக்கும் எலும்பு விலா எலும்பு. மனித எலும்பு கூட்டின் மிகச் சிறிய மற்றும் லேசான எலும்பு ஸ்டெஃபாஸ், நடுச்செவி. தோற்பட்டை இடுப்பில் காணப்படும் எலும்பு பந்து கிண்ட மூட்டு. விரல் எலும்புகள் பலாஞ்சஸ். வளரிளம் பருவமடைதல். இரும்பு சத்து பற்றாக்குறையால் உருவாகும் நோய் இரத்த சோகை, அனிமியா. கர்ப்ப காலத்தில் அதிக அளவு சுரக்கும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா புரோஜெஸ்டிரான். பெண்களில் பருவமடைதலின் போது முதலில் தோன்றும் நிகழ்வு மாதவிடாய் சுழற்சி. ஈஸ்ட்ரோஜனை தூண்டும் ஹார்மோன் FSH, பாலிக்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களின் இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன் டெஸ்ட்ரோஜரான். குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோன்கள். அண்டத்திலிருந்து அண்டம் வெளியேறும் நாட்கள் 28 நாட்கள். எலும்பு உடைய தன்மையை போக்கும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம். அடலோசர் என்பதன் பொருள் வளர்வதற்கு. வளரிளம் பருவத்தில் சுரக்கப்படும் எண்ணெய் சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா செபோவியஸ் சுரப்பி. ஆண்களிடம் காணப்படும் குரல் ஒலி பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் ஆப்பிள். ஒரு சராசரி ஆணின் இனப்பெருக்க காலம் 13 வயது முதல் வாழ்நாள் முழுக்க. அண்டம் கருவுறாமல் கார்பஸ் லூட்டியம் சிதைவடையும் நிகழ்வு மாதவிடாய் எனப்படும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டுகளின் தொகுப்பு ஈஸ்ட்ரோஜன். தைராய்டை சார்ந்த நோய்களை தடுக்க உதவும் பொருள் அயோடின். வளரிளம் பருவ காலம் என்பது 11 முதல் 19 வயது வரை. ஆண்ட்ரோஜனை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் LH, லூட்டினைசிங் ஹார்மோன். பால் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் புரோலாக்டின். பெண்களில் கருவுறுதல் நடைபெறும் இடம் பிலோபியன் நாளம். அடுத்து பயிர் பெருக்கம் மேலாண்மை. கிருஷி விஞ்ஞான் கேந்திரா முதலில் தொடங்கப்பட்ட வருடம் 1974 பாண்டிச்சேரியில். தாவர வளர்ச்சிக்கு உதவும் பயன்படும் திரவ கரைசல் பஞ்சகவ்யம். சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்ணும் வண்டு கரும் பொறிவண்டு. உயிரியல் பூச்சிக்குள்ளாக பயன்படும் பூஞ்சை வந்து ட்ரைகோடெர்மா. வேம்பு விதையிலிருந்து பெறப்படும் பூச்சி அசாடி ரக்டின். லெகும் வகை தாவர முடிச்சுகளில் காணப்படுவது ரைசோபியம். இந்திய உணவுக் கழகம் முதலில் ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து சென்னை 1965. இந்திய தாவரவியல் தோட்டம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்கு. ஜூன் முதல் செப்டம்பர் வரை பயிரிடும் பயிர்கள் வந்து காரிஃப் பயிர்கள். குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர் ராஃபி, கோதுமை, பருப்பு, பட்டாணி, கடுகு, ஆளி விதை. பூச்சிகள் போன்ற உயிர்காரணிகளை கட்டுப்படுத்த பயன்படுவது
உயிர்களை கொல்லி. கூட்டுயிர் வாழ்க்கையை பாக்டீரியாவுடன் மேற்கொள்ளும் தாவரம் லெகும் தாவரம். பிளாக்னீல் கேம்சிபடு என்பது பழமரங்களில் காணப்படும் பூச்சிகள். நவீன நீர்ப்பாசன முறை வந்து பார்த்தீங்கன்னா தெளிப்பு நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு தயாரிக்க பயன்படும் நார்த்தாவரங்கள் பருத்தி, புளிச்சை, சணல். இலை தெளிப்பின் போது மொத்த உள்ளீர்த்தலும் நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோல். மண்மட்கிய குப்பை மற்றும் தாவர விதைகளின் கலவை விதைப்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி உரங்கள் சயனோபாக்டீரியா, அனஃபீனா, நாஸ்டாக். பயிர் சுழற்சியின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து. பஞ்சகவ்யம் என்பதில் உள்ள பொருட்கள் பால், தயிர், நெய், மாட்டு சாணம், மாட்டு சிறுநீர். விலங்குகளை பாதுகாத்தல். நமது வாயில்லா நண்பர்களின் கூட்டிணைவு என்பது ப்ளூ கிராஸ் 1897 இங்கிலாந்துல வந்து உருவாக்குறாங்க. முதல் விலங்கு மருத்துவமனை விக்டோரியா, லண்டன் 1906. ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு சென்னையில் வந்து அமைந்திருக்கு. கேப்டன் வி சுந்தரம் அப்படின்றவர் தான் அதை தொடங்கினார். ஓகேவா. விலங்குகளினால் வதைக்கப்படுவதை தடுக்கும் சட்டம் 1960 கொண்டு வரப்பட்டது. நீர் மாசுபாடு குரோமியம் போன்ற உலகத்தால் வந்து ஏற்படுகிறது. உலகின் மிக பழமையான மிருக காட்சி சாலை சோசன்புரம், வியன்னா 1857. இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை பராக்பூர். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேசம். அஸ்ஸாமில் உள்ள உயிர்கோள காப்பகம் மனாசு. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி. சாம்பல் நிற அணில்கள் வந்து விருதுநகரில் இருக்கு. வேடந்தாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டு. உலக வனவிலங்கு தினம் வந்து மார்ச் 3. IUCN இந்தியாவில் நிறுவப்பட்ட வருடம் 2007 டெல்லியில். IUCN அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் நேச்சர். IUCN-ஆல் இந்தியா உறுப்பினராக பதிவான ஆண்டு 1969. தமிழக மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி. அழியும் நிலையில் உள்ள தாவரம் மற்றும் விலங்குகள் குடைமரம், மலபார் வில்லி, ராப்சிலியா மலர், இந்திய மல்லோ, முஸ்லி. இதெல்லாம் வந்து தாவரங்கள். விலங்குகள் வந்து பனி சிறுத்தை, ஆசிய சிங்கம், சிங்கவால் குரங்கு, இந்திய காண்டாமிருகம், நீலகிரி வரையாடு. தினங்கள் பாருங்க. உலக காடுகள் தினம் மார்ச் 21, நீர் தினம் 22, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28, ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. ஓசோன் தினம் எப்போ? செப்டம்பர் 16. சமூக வனவியல் என்ற சொல் இந்தியாவில் அமலுக்கு வந்த ஆண்டு 1976. பச்சை வள இயக்கம் 1977 கென்யா. 2004 அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு கொடுத்துருப்பாங்க. பூமியின் நுரையீரல் எது அப்படின்னா அமேசான் காடுகள். உலகின் மிகப்பெரிய மழைக்காடுகள் அமேசான் காடுகள். சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா. ஓகேவா. அடுத்து பாருங்க. தாவரங்களின் அசைவு இயக்கம். சூரியகாந்தியினுடைய தாவரவியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தம் ஹனுவாஸ். தாவர தண்டு சூரிய ஒளிக்கு நேர் ஒளிச்சார்பு உண்டு. தாவர வேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் ஒளிச்சார்புடையது. தொடு சார்பசைவுக்கு எடுத்துக்காட்டு வந்து தாவர கொடி. நீர் சார்புடையது வந்து தாவர வேர். காலையில் மலர்கள் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் தாவரம் அபிசினில். காலையில் மலர்கள் மூடிய நிலையிலும் மாலையில் திறந்த நிலையிலும் காணப்படும் தாவரம் ஐபோமியா ஆல்பா, நிலவு மலர். நடுக்கமுறு வளைதலுக்கு உதாரணம் தொட்டால் சினுங்கி. வீனஸ் பூச்சி பிடிப்பான் என்பது டயோனியா மிசிஃபுல்லா. வெப்பமுறு வளைதல் வந்து டூலிப் மலர்கள். ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது வெஸ்பா ஓரியன்டிசிஸ். சாந்தோபெரின் என்ற மஞ்சள் நிற ஒளி உணர்வு நிறமி காணப்படும் பூச்சியினம் வெஸ்பா ஓரியன்டிசிஸ். ஒளிச்சேர்க்கை முடிவில் ஓகேவா கார்பன் டை ஆக்சைடு O2ஆக மாற்றப்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது O2 கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. தாவர சுவாசத்தில் டேஷ் உள்ளிழுக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. O2 உள்ளிழுக்கப்பட்டு CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. தாவர இலைத்தலைகள் காப்பு செல்களால் மூடப்பட்டுள்ளது. இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நீர் இழப்பு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 90-95%. தண்டு மற்றும் வேர் பகுதியில் இழுவிசையை அதிகப்படுத்த பயன்படுவது நீராவி போக்கு. புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது புவிசார் பசைவு. தாவரத்தில் காணப்படும் பச்சை நிரம்பி குளோரோஃபில். திசுக்களின் அமைப்பு. மெரிஸ்டோஸ் என்றால் பகுப்படையும் தன்மை என்று பொருள். வளர்ச்சியடையும் இடங்களில் காணப்படுவது ஆக்கதிசு. தாவரங்களுக்கு நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவது நுனியாக்கதிசு. தாவர பகுதியின் அளவை அதிகரிக்க செய்வது பக்க ஆக்கதிசு. ஏரன் கைமா என்பது
ஏரன் கைமா எனப்படுவது பாரன் கைமா. சூரிய ஒளியின் போது பசுங்கனிகளை உற்பத்தி செய்வது பாரன் கைமா, அதாவது குளோரன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கில் பாரன் கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சால் நிரம்பியுள்ளது. தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிப்பது கோலன் கைமா. உடலின் வெளிப்பகுதியை மூடிய தோல் எபிதிலிய திசுக்கள். ஆதார இணைப்பு திசு என்பது குருத்தெலும்பு. திரவ இணைப்பு திசு என்பது இரத்தம், நிணநீர். சுரத்தல் உறிஞ்சுதல் வேலையை செய்யும் எபிதிலியம் தூண் எபிதிலியம். காயமடைந்த திசுகளை பழுது பார்ப்பதோடு தோலை தசையுடன் இணைப்பது சிற்றிட விழையும். சிறுநீரகம் கருவிழியை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பும் அதிர்ச்சி உறிஞ்சியாக இருப்பது கொழுப்பு திசு. நரம்பு செல்களில் பகுப்படவில்லை. ஏன்? நரம்பு செல்லில் சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை. குரோமோசோம்கள் ஸ்பிண்டில் இழைகள் மூலம் இணையும் நிலை மெட்டா நிலை. இறந்த செல்கள் காயமடைந்த செல்களை புதுப்பிக்கும் செல் பிரிவு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டாசிஸ் முறையை முதலில் கண்டறிந்தவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங். குன்றல் பகுப்பு என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் ஃபார்மா. இன செல்கள் கேமெட்டுகளை உருவாக்கும் செல் பகுப்பு முறை மியாசிஸ். தாய் செல்லின் குரோமோசோம்களின் எண்ணிக்கையிலிருந்து சேய் செல்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஹைட்ரோடைபிக் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மாறுவது. இரு ஒத்திசைவு குரோமோசோம்கள் ஒன்று மற்றொன்றை அணுகி ஜோடி சேர்வது சைகோட்டின். எக்ஸோடியோ குரோமோசோம்களுக்கு எடுத்துக்காட்டு கயாஸ்மேட்டா. குறுக்கெதிர் காலத்திலிருந்து முடிவில் மரபியல் மறுசேர்க்கை நடைபெறும் இந்த வகை பேக்டின் எனப்படும். 4 ஒருமய சேய் செல்கள் தோன்றும் செல் பிரிவு மியாசிஸ். ஒத்த சேய் செல்களை உருவாக்குவது மைட்டாசிஸ். நார்களால் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. துணை செல்கள் மிக நெருக்கமாக இணைந்த பகுதி சல்லடை கூறுகள். கதிரிழைகள் தோன்ற ஆரம்பிக்கும் மியாசிஸ் நிலை டயகனாசிஸ். சென்ட்ரியோல்களை சுற்றி உள்ள ஒளி வீசும் கதிர்கள் ஆஸ்டர் கதிர்கள். அர்த்தங்கள் சூழ்நிலை அறிவியல். சூழ்நிலை அறிவியல் பார்த்தீங்கன்னா IUCN நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 5, 1948 சுவிட்சர்லாந்து. ஓய்வு நேரத்தில் தலைகீழாக தொங்கும் விலங்கு வவ்வால். நைட்ரஜன் சுழற்சியில் N2 வெளியேற்றும் பாக்டீரியா சூடோமோனஸ். மண்ணில் N2ஐ அதாவது நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா அசட்டோபாக்டர். வேரில் நிலைநிறுத்தும் நீல பசும் பாசி நாஸ்டாக். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் அளவு 78%. வளிமண்டலத்தில் CO2 தாவரங்களுக்கு உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை. பசுமையில்லா வாயு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதிக அதிர்வெண் உடைய எதிரொலித்தல் வவ்வால் பண்ணும். நீர் சுத்திகரிப்பில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் நுண்ணுயிர்களை நீக்கும் முறை 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழுவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு பார்த்தீங்கன்னா மயிர்கால்கள். ஆவியாதலின் ஒரு வகை நீராவி போக்கு. நிலத்தடி நீரை அதிகரிக்க செய்வது ஊடுருவல். அதிக அளவு நைட்ரஜனை கொண்ட மிகப்பெரிய மூலம் வளிமண்டலம். வேர்கள் இல்லாத தாவரம் உல்ஃபியா. மிகவும் குறைக்கப்பட்ட தாவரத்தின் உடல் லேம்னா. மண்புழுக்களுக்கு ஏற்ற சரியான வெப்பநிலை 60 to 80 டிகிரி செல்சியஸ். அவசியமான நைட்ரஜன் பதிவு பொருட்கள் பச்சையம், மரபு பொருள், புரதம். நைட்ரஜனை நிலைநிறுத்தி அமோனியாக மாற்றுவது ரைசோபியம். நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை அசோஸ்பைரிலம். பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிக்க பயன்படுவது மைக்கோரைசா. நைட்ரஜனை நிலைநிறுத்தி கூட்டுயிர் எதிர்ப்பு பொருளை வழங்குவது அசட்டோபாக்டர். மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை எனப்படுவது அசோலோ, அனபினாவுடன் சேர்ந்த லைக்கன் வாழ்க்கை. சணலின் தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னா குரோட்டோலேரியா ஜன்சியா. அகத்தி தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னா செஸ்பானியா ஸ்பிசியோசா. பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்த வருடம் 2016 பிப்ரவரி 8. மலர்கள் அழகு தாவரங்களை வளர்க்கும் முறை ஃப்ளோரிகல்ச்சர். காய்கறி வளர்ப்பு ஒலரிகல்ச்சர். பழங்கள் பற்றிய அறிவியல் ஃபோமாலஜி. ஆர்த்தோகுயினின் என்ற மருந்து எடுக்க தாவரம் கற்றாழை. பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் தாவரம் நன்னாரி. மலேரியா, நிமோனியா காய்ச்சலுக்கு நிவாரண மருந்து பார்த்தீங்கன்னா குயினின் சின்கோனாவிலிருந்து பெறப்படும். நித்திய கல்யாணி என்ற தாவரம் குணப்படுத்தும் நோய் இரத்த புற்றுநோய் லியூகோ கேமியா. எதன் இலைகள் விதை டெங்கு காய்ச்சலுக்கு நிவாரணம் பப்பாளி. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருந்து
பிஜிஆர் 34 பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டரி. காளான் விதை வந்து ஸ்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் உள்ள கனிமங்களை கொண்டு தாவரத்தை வளர்த்தல் ஹைட்ரோஃபோனிக்ஸ். வளிமண்டல வேளாண்மை அப்படின்னா ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் உற்பத்தி செய்யும் உள்நாட்டு இனங்கள் வந்து சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி, கீர். வெளிநாட்டு பால் தரும் இனங்கள் வந்து ஜெர்சி, புளோரன், ஸ்விஸ், ஹோல்ஸ்டியன், ஃப்ரைஸ்பன். நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழிலினுடைய சிற்பி டாக்டர் வர்கீஸ் குரியன். என்டிடிபி நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன். கடல் மீன் வளர்ப்பில் இந்திய அளவில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. மத்திய கடல் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் கொச்சின்ல நிறுவப்பட்டது. மத்திய உவர் நீர்வாழ் உயிர் வளர்ப்பு நிறுவனத்தின் தலைமையிடம் சென்னை. மீன்களில் உள்ள விட்டமின்கள் விட்டமின் ஏ, டி, பி கூட்டு பொருட்கள். கடல் நீர் இறால்கள் வந்து ஃபினியோஸ் இண்டிகஸ், ஃபினியோஸ் மோனடோன். நன்னீர் இறால்கள் மேக்ரோஃப்ராகியம் ரோசன்பெர்கி, மேக்ரோஃப்ராகியம் மால்சோம் சோனி. தேனி வளர்ப்புக்கு எடுத்துக்காட்டு எபிகல்ச்சர். ட்ரோன்கள் என்பவை ஆண் தேனி. பாறை தேனி வந்து எவிஸ் டர்கேட்டா. இத்தாலிய தேனி வந்து எவிஸ் மெல்லிபெரா. ஆப்பிரிக்க தேனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவிஸ் ஆடம் சோனி. ஆப்பிரிக்கா வந்து ஆடம் சோனி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன் கெட்டு போகாமல் இருக்க உதவுவது ஃபார்மிக் அமிலம். தேனில் காணப்படும் நொதி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டேஸ். இனிப்பு கலவையை தேனுக்கு தருபவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ரோஸ் மற்றும் சுக்ரோஸ். தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன். நுனி ஆதிக்கம் செலுத்தும் தாவர ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின்கள். 2,4,5-T என்பது 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனிக் அசிட்டிக் அமிலம். தேங்காயில் அதிக அளவு காணப்படுவது சைட்டோகைனின். ஓகேவா. கருவுரா கனி உருவாவதில் திறன்மிக்க வந்து ஜிப்ராலின். இது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். இறுக்கநிலை ஹார்மோனுக்கு எடுத்துக்காட்டு அப்சிசிக் அமிலம். வளர்ச்சி அடைக்கி எனப்படும் தாவர ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின். அதை வாயு ஹார்மோன் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. தாவரங்கள் திடீரென நீட்சி அடைவதும் மலரவும் காரணமான ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ராலின்கள். IBA என்பது இன்டெல் 3 பியூட்ரிக் அமிலம். IAN என்பது இன்டெல் 3 அசிட்டோ நைட்ரஸ். கால தூதவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின். புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ACTH. அட்ரினோ கார்பியோட்டிக் தெரப்பி ஹார்மோன். குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின். சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் வந்து ATH ஆன்டி டயூரிக் ஹார்மோன். தைராக்சின் ஹார்மோனில் உள்ள அமினோ அமிலம் டைரோசின். செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் தைராக்சின். ஆளுமை ஹார்மோன் எது அப்படின்னா தைராக்சின் தான். எக்ஸ்தால்மியா துருத்திய கண்கள் இதன் அறிகுறியாகும். ஹைப்பர் தைராய்டிசம். இரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிக்கும் ஹார்மோன் பாராத் ஹார்மோன். ஆல்பா செல்கள் ஹார்மோன் வந்து குளுக்கோன். பீட்டா செல்வகை சுரக்கும் ஹார்மோன் வந்து இன்சுலின். அடிக்கடி பசி எடுத்தல் பாலிபேஜியா. சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறினா கிளைகோசூரியா. உயிர்காக்கும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசோல். அவசரகால ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல், நார் அட்ரினல். கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தியாகும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா புரோஜெஸ்டிரான். நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் ஆண் இனப்பெருக்க செல் வந்து லீடிக் செல்கள். பெண்களில் 2ஆம் நிலை பால் பண்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். தலைமை சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி. அழிச்சி மற்றும் ஒவ்வாமையை தடுப்பு பொருளாக பயன்படும் ஹார்மோன் கார்டிசோல், கார்டிகோஸ்டிரான். T4 என்பது டெட்ரோ அயோடோ தைராய்டின் அல்லது தைராக்சின். நரம்பு மண்டலம். மனித உடலின் மிக நீளமான செல் வந்து நரம்பு செல். ஆக்சானின் மேல் போர்த்தப்பட்ட பாதுகாப்பு உரை மயலின். எந்த நரம்பு செல்லின் உட்கூறு தூண்டல்களை கடத்துவதில்லை? நியூகோரினியா. செல் நுண்ணுறுப்புகளை உள்ளடக்கிய நியூரானின் பகுதி சைட்டான். நியூரோட்ரான்ஸ் மீட்டர்கள் காணப்படும் பகுதி சினாப்ஸ். ரேன்விரின் கணுக்கள் காணப்படும் முறை மயலின். கண்ணின் விழித்திரை, நாசியில் உள்ள ஆல்பாக்டரி ஆகியவற்றில் காணப்படும் நியூரான்கள் இருமுனை நியூரான்கள். மயலின் உரை இல்லாத மூளையின் நிறம் சாம்பல். கிளியல் செல்கள் என்பவை
நியூரோக்ளினியா. நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் அசிட்டைல் கோலின். தகவல்களை பரிசீலித்து செயல்படுத்தும் கட்டுப்பாட்டு மையம் மைய நரம்பு மண்டலம். மூளையின் தடிமனான வெளிப்புற அடுக்கு டியூரோமேட்டர். அதிர்வை தாங்கும் சிலந்தி போன்ற ஒரு உரை அரக்னாய்டு. உட்புற இரத்த நாளங்கள் கொண்ட உரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமேட்டா. மூளையின் உரைகளில் ஏற்படும் வீக்கம் மெனிஞ்சைடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கிய கடத்து மையமாக செயல்படுவது தாலமஸ். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் ஹைப்போதாலமஸ். பார்வை மற்றும் கேட்டலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது குவாட்ரினா ஜெமினா. அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் காணப்படும் பொருள் மீன், பாதாம், வாதுமை, கொட்டை, பச்சை காய்கறிகள். உமிழ்நீர் சுரப்பது, வாந்தி எடுத்தலை ஒழுங்குபடுத்துவது முகுலம். சுவாசம், இதய துடிப்பு, இரத்த குழாய் சுருக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மையம் முகுலம். இஇஜி எலக்ட்ரோ என்செபோகிராம். உடலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது வந்து தண்டுவடம். மூளை அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கும் திரவம் மூளை தண்டுவட திரவம். மூளையின் இருபுற சதுப்புகளை இணைக்கும் பகுதி ஃபான்ஸ். அடுத்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். அட்டையின் விலங்கியல் பெயர் வந்து சிரோடினிரா கிரானலோசா. முயலின் விலங்கியல் பெயர் ஒரிக்டோ லேக்கஸ் கியூனிகுலஸ். அட்டையில் காணப்படும் கண்டங்கள் வந்து 33 அல்லது சோமேட்டுகள். அட்டையின் உணவூட்டத்தை பெறும் அமைப்பு ஓட்டுறிஞ்சிகள். அட்டையின் உமிழ்நீரில் சுரக்கும் புரதம் இரத்த உறைதலை தடுக்கும் அந்த புரதம் வந்து சீருடின். அட்டையின் சுவாச உறுப்பு தோல். அட்டையின் உள்ள கண்கள் வந்து 2 முதல் 10 வரை. அட்டையில் உண்மையான இரத்த குழாய்கள் வந்து கிடையாது. அட்டையில் காணப்படும் கழிவு நீக்க மண்டலம் 17 இணை நெப்ரிடியன்கள் வந்து இருக்கு. அட்டையின் முட்டைக்கூடு கக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டை ஏற்படுத்தும் பாதிப்பு ஒய் வடிவ வலியில்லா காயம். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து அட்டையின் உமிழ்நீரிலிருந்து எடுக்கப்படுகிறது. அட்டையினுடைய உமிழ்நீரிலிருந்து எடுக்கிறாங்க. கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது 2003. பாலூட்டிகளின் மார்பறை வயிற்றறையை பிரிப்பது உதரவிதானம். ஒரு விலங்கினத்தின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் காணப்படுவது இருமுறை தோன்றும் பல்லமைப்பு. முயலின் சுவாச ஓரிணைவு நுரையீரலால் நடைபெறும். பாலூட்டிகளின் நுரையீரலை சுற்றியுள்ள இரட்டை உறை ஃப்ளூரா. முயலின் புற அமைவு நரம்பு மண்டலத்தின் 12 இணை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. முயலின் வெட்டு பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி டயாஸ்டீமா. அட்டையின் உட்புற சோரின் வெளியடுக்கு கியூட்டிகள். தாவர உள்ளமைவு மற்றும் செல்லியல். கற்றை தொப்பி என்பது தாவரத்தண்டின் பெரிசைக்கிள். தசர அடுக்கு என்பது அகத்தோல். ஒய் வடிவ சைலம் காணப்படும் தாவரம் ஒருவித்தலை தாவரம். இளம் வேர்களின் நடுவில் காணப்படும் அடுக்கு பித்து. காஸ்பேரியன் பட்டை காணப்படுவது வேரின் அகத்தோல்ல. பித்தடுக்கு தரசம் சேமிக்கப்படும் தாவரம் சோளம். பித்தடுக்கு இல்லாத தாவரம் மக்காச்சோளம். ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம் தைலக்காய்டு. பசுங்கணிகத்தில் DNA 70S ரைபோசோம்கள் காணப்படும் இடம் ஸ்ட்ரோமா. தைலக்காய்டுகளின் தொகுப்பு மற்றும் ஒளிவினை நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானா. இருளினை நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோமா. ஹீல்வினை என்பது ஒளிவினை. ATP அடினோ ட்ரைபாஸ்பேட். ADP அப்படின்னா அடினோசைன் டைபாஸ்பேட். NAT நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோய்டு. NADP நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் அச்சுட்டு எரிபொருளை உற்பத்தி செய்தவர் CNR ராவ். ATP உற்பத்தியாகும் இடம் மைட்டோகாண்ட்ரியா. பி துகள்கள் என்று அழைக்கப்படுவது ஆக்சிசோம்கள். செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாப்பது மைட்டோகாண்ட்ரியா. CO2 குளுக்கோஸ் ஒடுக்கமடையும் வினை இருள்வினை. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாகும் பொருள் எத்தில் ஆல்கஹால் C2H5OH. பைருவிக் அமிலம் உருவாகும் சுழற்சி கிளைகாலிசிஸ். TCA சுழற்சியில் எந்த பொருள் நீராக மாறும்? பைருவிக் அமிலம். செல் சுவாசத்தில் எலக்ட்ரான்கள் கடத்து சங்கிலி அமைப்பில் ADP என்ற பொருள் ATP ஆக மாறும். கிரெப் சுழற்சி நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மைட்டோகாண்ட்ரியா. முதலில் மைட்டோகாண்ட்ரியாவை கண்டறிந்தவர் கோலிக்கர். சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் நிறமி பச்சையம்மே. செல்லின் வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கு கொள்ளும் செல் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. முதுமையை உணர்த்தும் கடிகாரம் ரொம்ப முக்கியமானது, மரபியல்ல. ஓகேவா? முதுமையை உணர்த்தும் கடிகாரம் டீலோமியர்கள். குரோமேட்டினை ஒரு புள்ளியில் இணைப்பது சென்ட்ரோமியர். ஒரு பண்பு கலப்பு ஜீனாக்க விகிதம் 1:2:1. இரு பண்பு கலப்பு விகிதத்தினுடைய புறத்தோற்ற விகிதம்
9:3:3:1. ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 3:1. குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மை அளித்து பராமரிப்பது டீலோமியர்கள். குரோமோசோம்களின் மையத்திற்கு அருகில் சென்ட்ரோமியர் உள்ள நிலை சப்மெட்டாசென்ட்ரிக். ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் உள்ள அமைவிடம் லோக்கஸ். ஒரு உயிரின் பால் பண்புகளை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் ஹெட்ரோகுரோமோசோம்கள். டிஎன்ஏவின் முதுகெலும்பு சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி. சைட்டோசின், தைமின் என்ற நைட்ரஜன் காரங்கள் காணப்படுவது பிரிமிடின்கள். அடினைன் விகிதமும் தைமின் விகிதமும் சமமாக இருக்கும் என்பது எர்வின் சார்காஃபுடைய கூற்று. ஒரு உயிரி 3 ஒற்றைய குரோமோசோம்கள் தொகுப்பை பெற்றிருந்தால் 3n, அதாவது மலட்டுத்தன்மை. மோனோசோமினா 2n-1, ட்ரைசோமினா 2n+1, நல்லிசோமினா 2n-2. இது பொறுத்துகளை கேட்பாங்க. 21வது குரோமோசோம் கூடுதலாக ஒரு நகல் இருந்தால் டவுன் நோய் கூட்டு அறிகுறி சிண்ட்ரோம் ஏற்படும். நியூக்ளியோடைடில் டிஎன்ஏ உள்ள ஹைட்ரஜன் காரங்களில் மாற்றம் ஏற்பட்டால் கதிர் அருவால் இரத்த சோகை ஏற்படும். சடிதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் லீகோ டி விரிஸ். குரோமோசோம் கட்டமைப்பிற்கு ஆதாரமாக விளங்கும் புரதங்கள் ஹிஸ்டோன். மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு என்ற கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு TH மோர்கனுக்கு கொடுத்தாங்க. செல் பிரிதலின் போது குரோமோசோமுடன் ஸ்பிண்டில் நார்கள் இணையும் பகுதி சென்ட்ரோமியர். டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பை வெளியிட்டவர் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரின்ஸ் கிரிக். தாவரங்களின் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். உந்திகள் மூலக்கூறுகளை செறிவான குறைவான பகுதியிலிருந்து செறிவான அதிகமான பகுதிக்கு கடத்தும் செயல் மிகு கடத்தல். விதைகள் இளம் நாற்றுகளை தோற்றுவிக்க காரணம் உள்ளீர்த்தல். ஐஃபர்டானிக் கரைசலில் செல் நீரை வெளியேற்றுவது பிளாஸ்மா சிதைவு. நீரை உள்ளெடுக்கும் உறுப்பு வேர்த்தூவிகள். வேர்த்தூவியில் நீரின் செறிவு அதிகம். நீர் செல்கள் மற்றும் செல் இடைவெளி செல்வது அப்ளோபிளாஸ்ட் வழி. நீர் செல்லின் வழியாக செல்வது சிம்ப்ளோஸ்ட் வழி. இலைத்துளை பகலில் திறந்தும் இரவில் மூடியும் காணப்படும். செல்கள் விரைப்புத்தன்மையுடன் உள்ளபோது அதன் வடிவம் மாறாது. காரணம் நீராவி போக்கு. தாவர இளம் இலைகளுக்கு இடம்பெயரும் தனிமங்கள் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம். தாவரங்களில் சேமிக்கப்பட்ட உணவு மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இடம்பெயர்வது அப்படின்னா புளோயம்ல. சைலத்தில் நீரானது மேல் நோக்கி மட்டுமே இடம்பெயரும். அதிக வேளையில் இலையின் விளிம்பில் நீர் அதிகமாக வடிவதற்கு காரணம் நீர் சுரப்பி ஹைடாத்தோடு. எரித்தோசைட்டுகள் என்பவை இரத்த சிவப்பணுக்கள். இரத்த சிவப்பணுக்கள் அதிக மீளும் தன்மை பெற காரணம் ஆர்பிசியில் உள்ள என்டோபிளாச வலை இல்லாததால். ஆர்பிசியின் வாழ்நாள் 120 நாட்கள். இரத்தத்தில் பிளாஸ்மாவின் சதவீதம் 55%. டி ஹெல்பர் செல்கள் என்பவை லிம்போசைட்டுகள். WC பெரியவை எது அப்படின்னா மோனோசைட்டுகள். ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமை ஏற்படும் போது அதிகரிக்கும் செல்கள் WBC. ஓகேவா. ஈசினோபில்கள் பாக்டீரியாவை விழுங்கும் வெள்ளை அணு எது அப்படின்னா மோனோசைட்டுகள். வெள்ளை அணுக்களில் இரத்தப்போக்கை தடுப்பது இரத்த தட்டுகள் த்ரம்போசைட்டுகள். இரத்த சிவப்பணுக்கள் குறைந்தால் அனிமியா ஏற்படும். இரத்த தட்டுகள் குறைந்தால் த்ரம்போசைட்டோபீனியா ஏற்படும். இரத்த வெள்ளை அணுக்கள் குறைந்தால் லியூகோபீனியா ஏற்படும். இரத்த வெள்ளை அணு அதிகரித்தால் லியூகோசைட்டாசிஸ் ஏற்படும். உடலின் நீர் சமநிலையை பராமரிப்பது இரத்தம். ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்வது நுரையீரல் தமனி. ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை எடுத்து செல்வது நுரையீரல் சிரை. அப்படின்னா நுரையீரலுக்கு. நவீன உடற்செயலின் தந்தை வில்லியம் ஹார்வி. இதயத்தை சுற்றியுள்ள உறை பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். வென்ட்ரிக்கல் தடித்து காணப்படுவது ஏன் அப்படின்னா அதிக அளவு ரத்தம் உந்தப்படுவதால். மீனின் இதயம் 2 அறைகளும் இருவாழ்விகள் 3 அறைகளையும் கொண்டது. ஊர்வன முழுமையூரா 4 அறைகளை கொண்டிருக்கும். முதலை பார்த்தீங்கன்னா 4 அறைகள். பறவை பாலூட்டிகளும் 4 அறைகள் கொண்டிருக்கும். ஓகேவா. இதயத்தில் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தமும் ஒரு முறை மட்டுமே இதயத்தில் சென்று வரும் உயிரினம் மீன்கள், இருவாழ்விகள், சில ஊர்வன. சிஸ்டமிக் இரத்த ஓட்டத்தில் பங்கு பெறும் இரத்த குழாய் பெருந்தமனி. முதுகெலும்பு உள்ளவற்றில் நடைபெறும் இதய துடிப்பு மயோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித இதயத்தின் சராசரியாக ஒரு நிமிடத்தின் துடிக்கும் அளவு 72 to 75 முறை. இதயத்தின் இதயம் அல்லது ஃபேஸ் மேக்கர் SA கணு சைனோ ஏட்டீரியல் ஃபேஸ் மேக்கர் இது கேட்டிருக்காங்க. நாடி துடிப்பு ஏற்பட காரணமான இரத்த குழாய் தமனிகள். இதய சுழற்சியின் காலம் 0.8 வினாடி. அரைச்சந்திர வாழ்வு மூடுவதால் ஏற்படுவது டப் என்ற ஒலியும். இடது வென்ட்ரிக்கல் விரிவதால் ஏற்படுவது டயோஸ்டாலிக் அழுத்தம். ஒரு ஆரோக்கிய மனிதனின் சிஸ்டோலிக் மற்றும் டயோஸ்டாலிக் அழுத்தம் 120 mm Hg/80 mm Hg.
ஒரு இரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் நவீன எண்ணியல் கருவி மானோமெட்ரிக். அனைவருக்கும் ரத்தம் வழங்கும் இரத்த வகை ஓ வகை. அனைவரிடமிருந்து ரத்த ஓகே பாருங்க, இரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் நவீன கருவி மானோமெட்ரிக். அனைவருக்கும் ரத்தம் வழங்கும் இரத்த வகை வந்து ஓ வகை. அனைவரிடமிருந்து ரத்தம் பெறும் வகை வந்து ஏபி வகை. இரத்த கொடையாளி வந்து ஓ வகை. ரத்தம் ஓகேவா, ஏபியை கண்டறிந்தவர் டி காஸ்டிலோ ஸ்டெய்னி. ரத்தம் எடுத்து செல்லாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்கள் ஓட்டுவை எடுத்து செல்பவை நிணநீர். டபிள்யூபிசியில் மிகவும் வெளியானவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவானவை வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைட்டுகள். இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பம். பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் நார்மன் போர்லாக். உலக அளவில் ஓகேவா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். IRRI இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உள்ள இடம் பிலிப்பைன்ஸ். அதிசய அரிசி என்பது IR8. IR8 இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட வருடம் 1966. துரு நோய்க்கு எதிராக கோதுமையின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஹிம்கிரி. பாக்டீரியா கருகல் நோய்க்கு எதிராக உருவாக்கப்பட்ட பயிர் ரகம் பூசா சோம்லா தட்டைப்பயிர். பூசா கௌரவ் என்பது எந்த பயிருக்கான நோய் எதிர்ப்பு ரகம் அப்படின்னு கேட்பாங்க. கடுகு. புரதம் செறிந்த கோதுமை ரகம் வந்து அட்லஸ் 66. தாவரங்களில் சடிதி மாற்றத்தை தூண்டும் ஐசோடோப் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் 60, சீசியம் 137. சடிதி மாற்றத்தால் சர்பதினோரா என்ற கோதுமை ரகம் எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஷெனாரா 64. உவர்த்தன்மை தூங்குயிர் எதிர்ப்புள்ள அரிசி ரகம் அட்டாமிட்டா 2. கடின கனி உரை கொண்டவை நிலக்கடலை. மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் ட்ரிட்டிகேல். தன்னிச்சையாக இரட்டைப்படையும் பாக்டீரியாவின் DNA பிளாஸ்மிட். டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகளை துண்டிப்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. மாறுபாடு அடையாத சிறப்பு வகை செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள். டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் அலாக் ஜெப்ரோ. மனிதரில் மாறுபடும் DNA வரிசை தொடர் சேட்டலைட் DNA. மனிதர்களில் விட்டமின் A உற்பத்திக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து பீட்டா கரோட்டின். பீட்டோ கரோட்டினை உற்பத்தி செய்ய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி ரகம் கோல்டன் ரைஸ். சடிதி மாற்றத்தை தூண்டும் காரணி மியூடா ஜேன்கள். பேசிலோ மூங்கோ உளுந்து ரகம் இறக்குமதி செய்யப்பட்ட நாடு சீனாவிலிருந்து இந்தியா. DNA வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். குரோமோசோம்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக பயன்படும் வேதிப்பொருள் கால்சின். சோனாலிகா என்பது அரைக்குள்ள கோதுமை. BT நச்சு என்பது பேசிலஸ் துரிஞ்சியன். RDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின். அதுக்கப்புறம் உயிரின தோற்ற பரிணாமம். முன்பிருந்த உயிரியல் இருந்துதான் உயிர் தோன்றியதென நிரூபித்தவர் லூயி பாஸ்டர். உயிர் பிறப்பு கோட்பாடு யாருடையதுன்னா லூயி பாஸ்டர் உடையது. உயிர்களின் வேதி பரிணாமம் என்ற கருத்தை வெளியிட்டவர் ஒஃபாரின் மற்றும் ஆல்டென். உடலில் உள்ள இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள். தனி உயிரின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரியை சார்ந்துள்ள தொகுதி உடைய பரிணாம வளர்ச்சி நிலையை ஒத்தது என கூறியவர் எர்னஸ்ட் ஹக்கல். தொல்லுயிரிகளின் தந்தை லியானஸ் டாவின்சி. பழங்கால புதைப்படிவ பறவை ஆர்கியோ டெரிக்ஸ். மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு தான் லார்மார்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலாசபி சுவாலஜி என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க். சிற்றினங்கள் தோற்றம் என்ற பதிவை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். தலைமுறையாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவானது டார்வின். சடிதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஹியூகோ டி விரிஸ். DNA இரட்டிப்பாகும் ஏற்படும் பிழைகள் UV கதிர்கள் மற்றும் வேதிப்பொருள் கோடு தொடர்பு கொள்ளும் போது உண்டாவது சடுதி மாற்றம். புதையுண்ட தாவரங்களின் பாகங்கள் பற்றிய அறிவியல் தொல் தாவரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல் தாவரவியலின் தந்தை காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க். இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சகானி. எலும்புகளும் மரைக்கட்டைகளின் படிவமாக மாறுவது கல்லாதல். வாழும் தொல்லுயிரி படிவங்கள் ஜிங்கோ பைலியோ. கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் WF லிபி. உயிரிழந்த தாவரம் விலங்கின் வயதை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் கார்பன் 14. சுற்றுவட்ட பாதை சூரியனிடமிருந்து சரியான தொலைவில் இருந்தால் அங்கு நீர்த்துளிகள் காணப்படும். இது வாழ்வதற்கு உகந்த சூழலாகும். இது கோல்டி லாக் மண்டலம் எனப்படும். வட்டார இன தாவரவியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகம் செய்தவர் JW ஹார்ஸ்பெக்கர்.
வௌவால்கள் மற்றும் மனிதர்களின் முன்னங்கால்கள் போன்றவை அமைப்பு ஒத்த உறுப்புகள். சுற்றுச்சூழல் மேலாண்மை ரொம்ப முக்கியமான லெசனு. கார்பன் தொட்டி எனப்படுவது காடுகள். சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் 1973. தேசிய காடுகள் சட்டம் 1952, 1988 கொண்டு வரப்பட்டது. காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம்பெட் கார்பெட் தேசிய பூங்கா. இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன்ல இருக்கு. வன உயிரிகளின் சிறந்த தருணங்கள் என்ற புகைப்பட தொகுப்பை யாருடையது அப்படின்னா ராதிகா ராமசாமி, தேனி. புலி பாதுகாப்பு திட்டம் 1973, யானை பாதுகாப்பு திட்டம் 1992, முதலை பாதுகாப்பு திட்டம் 76, கடலாமை பாதுகாப்பு திட்டம் 99, இந்திய காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம் 2020. தாஜ்மஹாலை சிதைவுக்கு உட்படுத்தும் வேதிப்பொருள் சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓகேவா, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹாலை சுற்றி அதனுடைய அந்த தன்மையை கெட வைக்குது. சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவியில் பயன்படுவது சிலிக்கா. கோபர் வாயு வந்து மீத்தேன். பூமியின் அடிப்பகுதியில் உள்ள சேறு மற்றும் தாதுக்கள் அடங்கிய பாறைகளின் இடைவெளியில் காணப்படுவது ஷெல் வாழ்வு. உலகின் மிகப்பெரிய உயரமான காற்றாலை உள்ள இடம் ஹவாய் தீவு. நீரின் அடர்த்தி காற்றை விட அதிகம். மனிதன் மைய நரம்பு மண்டலம், பக்க நரம்பு மண்டலம், குழந்தையின் மூளை ஆகியவற்றை பாதிக்கும் மின்னணு கழிவு ஈயம். மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமாவுக்கு குரோமியம் அணுக்கழிவு வந்து காரணமாக இருக்குது. சிறுநீரகம், கல்லீரலை பாதிக்கும் மின்னணு கழிவு வந்து கேட்மியம். மூளை, சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தனிமை பாதரசம். ஓடும் நீரில் உள்ள ஆற்றல் இயக்காற்றல். நீர் மாசுபடுவதற்கு காரணமான நச்சுப்பொருள் காட்மியம், சிடி, காரியம், பிபி லெட்டு. கோபர் என்பதன் பொருள் மாட்டுச்சாணம். ஷெல்வாயு எடுக்க கண்டறியப்பட்ட இடம் கேம்போ, குஜராத். அசாம் அரக்கன் வடகிழக்கு, கோண்ட்வானா மத்திய இந்தியா, கிருஷ்ணா கோதாவரி கிழக்கு கடற்கரை, காவிரி இந்தோ கங்கை பகுதி வடிநிலம். கழிவு நீரிலிருந்து நுண்ணுயிரிகளை நீக்கம் செய்வது குளோரினேற்றம், புறஊதா கதிர் சுத்திகரிப்பு. கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவது 4R. ரிடியூஸ், ரீயூஸ், ரெக்கவரி, ரீசைக்கிள். பசுமை இல்லா வாயு கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு, CH4 மீத்தேன். வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையில் உள்ள வாயுக்கள் CO கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே, மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிரியல் பாட்னி சுவாலஜி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம்.